பல மனைவிகளை மணந்திருப்பவனுக்கு அவர்களை பாரபட்சத்தோடு நடத்தும் நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. மனைவிகளை ஏற்றத்தாழ்வோடு நடத்துபவனை எச்சரித்து பல நபிமொழிகள் பதிவாகியுள்ளன. எல்லா மனைவிகளையும் சமநிலையில் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஒரு மனைவியிடம் மட்டும் அதிகம் பிரியம் ஏற்படுவது மனித கட்டுப்பாட்டிற்குள் அடங்காதது என்றாலும் உரிமையை நிறைவேற்றுவதில் ஏற்றத்தாழ்வு கூடாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 மனைவியரை மணந்திருக்கும் மனிதன் அன்பில் உரிமை பகிர்வில் ஏற்றத்தாழ்வு காட்டினால் மறுமை நாளில் பாதி உடல் பிரிந்த நிலையில் வருவான். நபி அவர்கள் தங்கள் மனைவியர் மத்தியில் நீதியை நிலைநாட்டினார்கள். நாட்கள் கணக்கிட்டு முறை வைத்து மனைவியருடன் தங்கினார்கள். மரண தருவாயில் தம் இளைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடன் இருக்க விரும்பினார்கள். மற்ற மனைவியரிடம் அனுமதி கேட்டார்கள். எல்லாரும் சம்மதித்த பின்னர் ஆயிஷா ரலி அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள்.